நான் யார்? ஸ்ரீ ரமண பகவான் அருண்மொழி. வினா விடை வடிவம். ஸ்ரீ ரமணாசிரமம், திருவண்ணாமலை. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. நான் யார்? சகல ஜீவர்களும் துக்கம் என்பதின்றி எப்பொழுதும் சுகமாயிருக்க விரும்புவதாலும், யாவர்க்கும் தன்னிடத்திலேயே பரம பிரியமிருப்பதாலும், பிரியத்திற்கு சுகமே காரணமாதலாலும், மனமற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் தன் சுபாவமான அச்சுகத்தை அடைய தன்னை தான் அறிதல் வேண்டும். அதற்கு நான் யார் என்னும் ஞான விசாரமே முக்கிய சாதனம். 1. நான் யார்? சப்த தாதுக்களாலாகிய ஸ்தூல தேகம் நான் அன்று. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தமெனும் பஞ்ச விஷயங்களையும் தனித்தனியே அறிகின்ற சுரோத்திரம், துவக்கு, சக்ஷுஸ், ஜிவ்ஹை, கிராணம் என்கிற ஞானேந்திரியங்கள் 5 நான் அன்று. வசனம், கமனம், தானம், மலவிசர்ஜனம், ஆனந்தித்தல் என்னும் 5 தொழில்களையும் செய்கின்ற வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்னும் கண்ணேந்திரியங்கள் 5 நான் அன்று. சுவாசாதி 5 தொழில்களையும் செய்கின்ற பிராணாதி பஞ்சவாயுக்களும் நான் அன்று. நினைக்கின்ற மனமும் நான் அன்று. சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் மற்ற விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தியிருக்கும் அஞ்ஞானமும் நான் அன்று. 2. இவையெல்லாம் நான் அல்லாவிடில் பின்னர் நான் யார்? மேற்சொல்லிய யாவும் நான் அல்லவென்று நேர்த்தி செய்து தனித்து நிற்கும் அறிவே நான். 3. அறிவின் சொரூபம் என்ன? அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம். 4. சொரூப தரிசனம் எப்போது கிடைக்கும்? திருசியமாகிய ஜகம் நீங்கிய விடத்து திருக்காகிய சொரூப தரிசனம் உண்டாகும். 5. ஜகம் உள்ள போதே சொரூப தரிசனம் உண்டாகாதா? உண்டாகாது. 6. ஏன்? திருக்கும் திருசியமும் ரஜ்ஜுவும் சர்ப்பமும் போன்றவை. கற்பித சர்ப்ப ஞானம் போனாலொழிய அதிஷ்டான ரஜ்ஜு ஞானம் உண்டாகாதது போல, கற்பிதமான ஜகத் திருஷ்டி நீங்கினாலொழிய அதிஷ்டான சொரூப தரிசனம் உண்டாகாது. 7. திருசியமாகிய ஜகம் எப்பொழுது நீங்கும்? சர்வ அறிவிற்கும் சர்வ தொழிற்கும் காரணமாகிய மனம் அடங்கினால் ஜகம் மறையும். 8. மனதின் சொரூபம் என்ன? மனம் என்பது ஆத்மஸ்வரூபத்திலுள்ள ஒரு அதிசய சக்தி. அது சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது. நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்றோர் பொருள் இல்லை. ஆகையால் நினைவே மனதின் சொரூபம். நினைவுகளை தவிர்த்து ஜகமென்றோர் பொருள் அந்நியமாய் இல்லை. தூக்கத்தில் நினைவுகளும் இல்லை, ஜகமும் இல்லை. ஜாக்கிர சொப்பனங்களில் நினைவுகள் உள, ஜகமும் உண்டு. சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடமிருந்து வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் இழுத்துக் கொள்கிறதோ, அப்படியே மனமும் தன்னிலிருந்து ஜகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்கிறது. மனம் ஆத்மஸ்வரூபத்தினின்று வெளிப்படும் பொழுது ஜகம் தோன்றும். ஆகையால் ஜகம் தோன்றும் பொழுது சொரூபம் தோன்றாது. சொரூபம் தோன்றும் பொழுது ஜகம் தோன்றாது. மனதின் சொரூபத்தை விசாரித்துக் கொண்டே போனால் மனம் தானாய் முடியும். தான் என்பது ஆத்மஸ்வரூபமே. மனம் எப்பொழுதும் ஒரு ஸ்தூலத்தை அனுசரித்தே நிற்கும், தனியாய் நிற்காது. மனமே சூக்ஷ்ம சரீரமென்றும் ஜீவனென்றும் சொல்லப்படுகிறது. 9. மனதின் சொரூபத்தை விசாரித்தறியும் மார்க்கம் என்ன? இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அஹ்தே மனமாம். நான் என்கிற நினைவு தேகத்தில் முதலில் எந்த இடத்தில் தோன்றுகிறதென்று விசாரித்தால் ஹிருதயத்தில் என்று தெரிய வரும். அதுவே மனதின் பிறப்பிடம். நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட அவ்விடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். மனதில் தோன்றும் நினைவுகள் எல்லாவற்றிற்கும் நான் என்னும் நினைவை
முதல் நினைவு. இது எழுந்த பிறகே ஏனைய நினைவுகள் எழுகின்றன. தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படற்கைகள் தோன்றுகின்றன. தன்மையின்றி முன்னிலை படற்கைகள் இரா. 10. மனம் எப்படி அடங்கும்? நான் யார் என்னும் விசாரணையினாலே மனம் அடங்கும். நான் யார் என்னும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணம் சுடு தடிபோல் முடிவில் தானும் அழியும். பிறகு சொரூப தரிசனம் உண்டாம். 11. நான் யார் என்கிற நினைவை சதா காலமும் பிடிக்கும் உபாயம் என்ன? பிற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எத்தனையாமல் அவை யாருக்கு உண்டாயின என்று விசாரிக்க வேண்டும். எத்தனை எண்ணங்கள் எழினும் என்ன? ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு எண்ணமும் கிளம்பும் போதே இது யாருக்கு உண்டாயிற்று என்று விசாரித்தால் எனக்கு என்று தோன்றும். நான் யார் என்று விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும். எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும். இப்படி பழக பழக மனதிற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது. சூக்ஷ்மமான மனம் மூளை இந்திரியங்கள் வாயிலாய் வெளிப்படும் போது ஸ்தூலமான நாம ரூபங்கள் தோன்றுகின்றன. ஹிருதயத்தில் தங்கும்போது நாம ரூபங்கள் மறைகின்றன. மனத்தை வெளிவிடாமல் ஹிருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பதற்குத்தான் அகமுகம் அல்லது அந்தர்முகம் என்று பெயர். ஹிருதயத்திலிருந்து வெளியிடுவதற்குத்தான் பகிர்முகம் என்று பெயர். இவ்விதமாக மனம் ஹிருதயத்தில் தங்கவே எல்லா நினைவுகளுக்கும் மூலமான நான் என்பது போய் எப்பொழுதுமுள்ள தான் மாத்திரம் விளங்கும். எதை செய்தாலும் நான் என்கிற அகங்காரமற்று செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எல்லாம் சிவஸ்வரூபமாய் தோன்றும். 12. மனம் அடங்குவதற்கு வேறு உபாயங்கள் இல்லையா? விசாரணையை தவிர வேறு தகுந்த உபாயங்கள் இல்லை. மற்ற உபாயங்களினால் அடக்கினால் மனம் அடங்கினார் போல் இருந்து மறுபடியும் கிளம்பிவிடும். பிராணாயாமத்தாலும் மனம் அடங்கும். ஆனால் பிராணன் அடங்கி இருக்கும் வரையில் மனமும் அடங்கியிருந்து பிராணன் வெளிப்படும் பொழுது தானும் வெளிப்பட்டு வாசனை வயத்தாய் அலையும். மனதிற்கும் பிராணனுக்கும் பிறப்பிடம் ஒன்றே. நினைவே மனதின் சொரூபம். நான் என்னும் நினைவே மனதின் முதல் நினைவு. அதுவே அகங்காரம். அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியோ அங்கிருந்துதான் மூச்சும் கிளம்புகின்றது. ஆகையால் மனம் அடங்கும் போது பிராணனும், பிராணன் அடங்கும் போது மனமும் அடங்கும். ஆனால் சுழுத்தியில் மனம் அடங்கியிருந்த போதிலும் பிராணன் அடங்கவில்லை. தேகத்தின் பாதுகாப்பின் நிமித்தமும் தேகமானது மரித்துவிட்டதோ என்று பிறர் ஐயுறா வண்ணமும் இவ்வாறு ஈஸ்வர நியதியால் ஏற்பட்டிருக்கிறது. ஜாக்கிரத்திலும் சமாதியிலும் மனம் அடங்குகிற போது பிராணன் அடங்குகிறது. பிராணன் மனதின் ஸ்தூல ரூபம் எனப்படும். மரண காலம் வரையில் மனம் பிராணனை உடலில் வைத்துக் கொண்டிருந்து உடல் மரிக்கும் காலத்தில் அதனை கவர்ந்து கொண்டு போகின்றது. ஆகையால் பிராணாயாமம் மனதை அடக்க சகாயமாகுமே அன்றி மனோநாசம் செய்யாது. பிராணாயாமம் போலவே மூர்த்தி தியானம், மந்திர ஜபம், ஆகார நியமம் என்பவைகளும் மனதை அடக்கும் சகாயங்களே. மூர்த்தி தியானத்தாலும் மந்திர ஜபத்தாலும் மனம் ஏகாக்கிரத்தை அடைகிறது. மனமானது சதா சலித்துக் கொண்டே இருக்கும். யானையின் துதிக்கையில் ஒரு சங்கிலியை கொடுத்தால் அது எப்படி வேறொன்றையும் பற்றாமல் அதையே பற்றிக் கொண்டு செல்லுமோ அப்படியே மனதையும் ஏதோ ஒரு நாமம் அல்லது ரூபத்தில் பழக்கினால் அதையே பற்றிக் கொண்டிருக்கும். மனம் அளவிறந்த நினைவுகளாய் விரிகின்றபடியால் ஒவ்வொரு நினைவும் அதிபலவீனமாக போகின்றது. நினைவுகள் அடங்க அடங்க ஏகாகிரகத்தன்மை அடைந்து அதனால் பலத்தை அடைந்த மனத்திற்கு ஆத்ம விசாரம் சுலபமாய் சித்திக்கும். எல்லா நியமங்களினும் சிறந்த மித சாத்வீக ஆகார நியமத்தால் மனத்தின் சத்வகுணம் விருத்தியாகி ஆத்ம விசாரத்திற்கு சகாயம் உண்டாகிறது. 13. விஷய வாசனைகள் அளவற்றனவாய் கடலில் அலை போல தோன்றுகின்றனவே, அவைகளெல்லாம் எப்பொழுது நீங்கும்?
சொரூப தியானம் கிளம்ப கிளம்ப நினைவுகளெல்லாம் அழிந்துவிடும். 14. தொன்று தொட்டு வருகின்ற சகல விஷய வாசனைகளும் ஒடுங்கி சொரூப மாத்திரமாய் இருக்க முடியுமா? முடியுமா முடியாதா என்கிற சந்தேக நினைவுக்கு இடம் கொடாமல் சொரூப தியானத்தை விடாப்பிடியாய் பிடிக்க வேண்டும். ஒருவன் எவ்வளவு பாபியாய் இருந்தாலும், நான் பாபியாய் இருக்கிறேனே, எப்படி கடைத்தேறப் போகிறேன் என்று ஏங்கி அழுது கொண்டிராமல், நான் பாபி என்னும் எண்ணத்தையும் அறவே ஒழித்து சொரூப தியானத்தில் ஊக்கமுள்ளவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக உருப்படுவான். நல்ல மனமென்றும் கெட்ட மனமென்றும் 2 மனங்கள் இல்லை, மனம் ஒன்றே. வாசனைகளே சுபம் என்றும் அசுபம் என்றும் 2 விதம். மனம் சுப வாசனை வயத்தாய் நிற்கும் பொழுது நல்ல மனமென்றும், அசுப வாசனை வயத்தாய் நிற்கும் பொழுது கெட்ட மனமென்றும் சொல்லப்படும். பிரபஞ்ச விஷயங்களிலும் பிறர் காரியங்களிலும் மனதை விடக்கூடாது. பிறர் எவ்வளவு கெட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களிடத்தில் துவேஷம் வைக்கலாகாது. விருப்பு வெறுப்பு 2ம் வெறுக்கத்தக்கன. பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்துக் கொள்ளுகிறான். இவ்வுண்மையை அறிந்தால் எவன்தான் கொடாதொழிவான்? தான் எழுந்தால் சகலமும் எழும், தான் அடங்கினால் சகலமும் அடங்கும். எவ்வளவுக்கெவ்வளவு தாழ்ந்து நடக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நன்மையுண்டு. மனத்தை அடக்கிக் கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் இருக்கலாம். 15. விசாரணை எதுவரையில் வேண்டும்? மனத்தின் கண் எதுவரையில் விஷய வாசனைகள் இருக்கின்றனவோ அதுவரையில் நான் யார் என்னும் விசாரணையும் வேண்டும். நினைவுகள் தோன்ற தோன்ற அப்போதைக்கப்போதே அவற்றையெல்லாம் உற்பத்தி ஸ்தானத்திலேயே விசாரணையால் நசிப்பிக்க வேண்டும். ஒருவன் சொரூபத்தை அடையும் வரையில் நிரந்தர சொரூப ஸ்மரணையை கைப்பற்றுவானாயின் அது ஒன்றே போதும். கோட்டைக்குள் எதிரிகள் உள்ள வரையில் அதிலிருந்து வெளியே வந்து கொண்டிருப்பார்கள். வர வர அவர்களையெல்லாம் வெட்டிக் கொண்டே இருந்தால் கோட்டை கைவசப்படும். 16. சொரூபத்தின் இயல்பு என்ன? யதார்த்தமாயுள்ளது ஆத்மஸ்வரூபம் ஒன்றே. ஜக ஜீவ ஈஸ்வரர்கள் சிற்பியில் வெள்ளி போல் அதிர் கற்பனைகள். இவை 3ம் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. நான் என்கிற நினைவு கிஞ்சித்தும் இல்லாத விடமே சொரூபமாகும். அதுவே மௌனம் எனப்படும். சொரூபமே ஜகம், சொரூபமே நான், சொரூபமே ஈஸ்வரன், எல்லாம் சிவஸ்வரூபமே. 17. எல்லாம் ஈசன் செயலன்றோ? இச்சா சங்கல்ப யத்தனமின்றி எழுந்த ஆதித்தன் சந்நிதி மாத்திரத்தில் காந்தக்கல் அக்னியை கக்குவதும், தாமரை அலர்வதும், நீர் வற்றுவதும், உலகோர் தத்தங்காரியங்களில் பிரவர்த்தித்து இயற்றி அடங்குவதும், காந்தத்தின் முன் ஊசி சேஷ்டிப்பதும் போல ஈசன் சன்னிதான விசேஷ மாத்திரத்தால் நடக்கும் முத்தொழில் அல்லது பஞ்ச கிருத்தியங்களுக்குட்பட்ட ஜீவர்கள் தத்தம் கர்மானுச்சாரம் சேஷ்டித்தடங்குகின்றனர். அன்றி அவர் சங்கல்ப சகிதர் அல்லர். ஒரு கர்மமும் அவரை ஒட்டாது. அது லோக காரியங்கள் சூரியனை ஒட்டாததும், ஏனைய சதுர்பூதங்களின் குணாகுணங்கள் வியாபகமான ஆகாயத்தை ஒட்டாததும் போலும். 18. பக்தருள் மேலான பக்தர் யார்? எவன் தன்னையே கடவுளாகிய சொரூபத்தினிடத்தில் தியானம் செய்கிறானோ அவனே சிறந்த பக்திமான். ஆத்ம சிந்தனையை தவிர வேறு சிந்தனை கிளம்புவதற்கு சற்றும் இடங்கொடாமல் ஆத்ம நிஷ்டாபரனாய் இருப்பதே தன்னை ஈசனுக்கு அளிப்பதாகும். ஈசன் பேரில் எவ்வளவு பாரத்தை போட்டாலும் அவ்வளவையும் அவர் வகித்துக் கொள்ளுகிறார். சகல காரியங்களையும் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நாமும் அதற்கு அடங்கி இராமல் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சதா சிந்திப்பதேன்? புகைவண்டி சகல பாரங்களையும் தாங்கிக் கொண்டு போவது தெரிந்திருந்தும் அதில் ஏறிக்கொண்டு போகும் நாம் நம்முடைய சிறிய மூட்டையையும் அதில் போட்டுவிட்டு சும்மா இராமல் அதை நமது தலையில் தாங்கிக் கொண்டு ஏன் கஷ்டப்பட வேண்டும்? 19. வைராக்கியமாவது எது? எவ்வன் நினைவுகள் உற்பத்தியாகின்றனவோ அவற்றையெல்லாம் ஒன்று கூட விடாமல் உற்பத்தி ஸ்தானத்திலேயே நசுக்கி போடுவதே வைராக்கியமாம். முத்து குளிப்போர் தம் இடையில் கல்லை கட்டிக்கொண்டு மூழ்கி
கடலடியில் கிடக்கும் முத்தை எப்படி எடுக்கிறார்களோ அப்படியே ஒவ்வொருவனும் வைராக்கியத்துடன் தன்னுள் ஆழ்ந்து மூழ்கி ஆத்ம முத்தை அடையலாம். 20. கடவுளாலும் குருவாலும் ஒரு ஜீவனை முக்தனாக்க முடியாதா? கடவுளும் குருவும் முக்தியை அடைவதற்கு வழியை காட்டுவார்களே அல்லாமல் தாமாகவே ஜீவர்களை முக்தியில் சேர்க்கார். கடவுளும் குருவும் உண்மையில் வேறல்லர். புலி வாயிற்பட்டது எவ்வாறு திரும்பாதோ அவ்வாறே குருவின் அருட்பார்வையில் பட்டவர்கள் அவரால் ரட்சிக்கப்படுவாரை அன்றி ஒரு காலம் கைவிடப்படார். எனினும் ஒவ்வொருவரும் தம்முடைய முயற்சியினாலேயே கடவுள் அல்லது குரு காட்டிய வழிப்படி தவறாது நடந்து முக்தியடைய வேண்டும். தன்னை தன்னுடைய ஞானக் கண்ணால் தானே அறிய வேண்டுமே அல்லாமல் பிறரால் எப்படி அறியலாம்? ராமன் என்பவன் தன்னை ராமன் என்றறிவதற்கு கண்ணாடி வேண்டுமோ? 21. முக்தியில் விருப்பமுள்ளவனுக்கு தத்துவங்களின் விசாரணை அவசியமா? குப்பையை கூட்டித் தள்ள வேண்டிய ஒருவன் அதை ஆராய்வதால் எப்படி பயனில்லையோ அப்படியே தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் சேர்த்து தள்ளிவிடாமல் அவை இத்தனை என்று கணக்கிடுவதாலும் அவற்றின் குணங்களை ஆராய்வதாலும் பயனில்லை. பிரபஞ்சத்தை ஒரு சொப்பனத்தைப் போல் எண்ணிக்கொள்ள வேண்டும். 22. நனவிற்கும் கனவிற்கும் பேதமில்லையா? நனவு ஜாக்ரம், தீர்க்கம், கனவு சொப்பனம், க்ஷணிதம் என்பது தவிர வேறு பேதமில்லை. ஜாக்கிரத்தில் நடக்கும் விவகாரங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றனவோ அவ்வளவு உண்மையாகவே சொப்பனத்தில் நடக்கும் விவகாரங்களும் அக்காலத்தில் தோன்றுகின்றன. சொப்பனத்தில் மனம் வேறொரு தேகத்தை எடுத்துக் கொள்கிறது. ஜாக்ரம் சொப்பனம் இரண்டிலும் நினைவுகளும் நாம ரூபங்களும் ஏக காலத்தில் நிகழ்கின்றன. 23. முமுட்சுக்களுக்கு நூற்படிப்பால் பிரயோஜனம் உண்டா? என் நூலிலும் முக்தி அடைவதற்கு மனத்தை அடக்க வேண்டுமென்று சொல்லப்பட்டுள்ளபடியால் மனோ நிகிரகமே நூல்களின் முடிவான கருத்து என்று அறிந்து கொண்ட பின்பு நூல்களை அளவின்றி படிப்பதால் பயனில்லை. மனத்தை அடக்குவதற்கு தன்னை யாரென்று தன்னுள் விசாரிக்க வேண்டுமே அல்லாமல் எப்படி நூல்களில் விசாரிப்பது? தன்னை தன்னுடைய ஞானக் கண்ணார் தானே அறிய வேண்டும். தான் பஞ்ச கோசங்களுக்குள்ளிருப்பது, நூல்களோ அவற்றிற்கு வெளியில் இருப்பவை. ஆகையால் பஞ்ச கோசங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை நூல்களில் விசாரிப்பது வீணே. கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும். 24. சுகமாவது யாது? சுகம் என்பது ஆத்மாவின் சொரூபமே. சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வேறன்று. பிரபஞ்ச பொருள் ஒன்றிலாவது சுகம் என்பது கிடையாது. அவைகளிலிருந்து சுகம் கிடைப்பதாக நாம் நமது அவிவேகத்தால் நினைக்கின்றோம். மனம் வெளிவரும்போது துக்கத்தை அனுபவிக்கிறது. உண்மையில் நமது எண்ணங்கள் பூர்த்தியாகும் போதெல்லாம் அது தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு திரும்பி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. அப்படியே துக்கம், சமாதி, மூர்ச்சை காலங்களிலும் இச்சித்த பொருள் கிடைக்கிற போதும் வெறுத்த பொருளுக்கு கீழுண்டாகும் போதும் மனம் அந்தர்முகமாகி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. இப்படி மனம் ஆத்மாவை விட்டு வெளியே போவதும் உள்ளே திரும்புவதுமாக ஓய்வின்றி அலைகிறது. மரத்தடியில் நிழல் சுகமாயிருக்கிறது. வெளியில் சூரிய வெப்பம் கொடுமையாயிருக்கிறது. வெளியில் அலையும் ஒருவன் நிழலில் சென்று குளிர்ச்சி அடைகிறான். சிறிது நேரத்திற்கு பின் வெளிக்கிளம்பி வெப்பத்தின் கொடுமை காற்றாது மறுபடியும் மரத்தடிக்கு வருகின்றான். இவ்வாறு நிழலினின்று வெயிலிற் போவதும் வெயிலினின்று நிழலிற் செல்வதுமாயிருக்கிறான். இப்படி செய்கிறவன் அவிவேகி. ஆனால் விவேகியோ நிழலை விட்டு நீங்கான். அப்படியே ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவதில்லை. ஆனால் அஞ்ஞானியின் மனமோ பிரபஞ்சத்தில் உழன்று துக்கப்படுவதும் சிறிது நேரம் பிரம்மத்திற்கு திரும்பி சுகமடைவதுமாயிருக்கிறது. ஜகம் என்பது நினைவே. ஜகம் மறையும் பொழுது, அதாவது நினைவற்ற போது மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. ஜகம் தோன்றும் பொழுது அது துக்கத்தை அனுபவிக்கின்றது. 25. ஞான திருஷ்டி என்றால் என்ன? சும்மா விருப்பதற்குத்தான் ஞான திருஷ்டி என்று பெயர். சும்மா விருப்பதாவது
மனத்தை ஆத்மஸ்வரூபத்தில் லயிக்கச் செய்வதே அன்றி பிறர் கருத்தறிதல், முக்காலம் உணர்தல், தூர தேசங்களில் நடப்பன வரிதல் ஆகிய இவை ஞான திருஷ்டியாக மாட்டா. 26. நிராசைக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் என்ன? நிராசையே ஞானம். நிராசை வேறு, ஞானம் வேறன்று. உண்மையில் இரண்டும் ஒன்றே. நிராசை என்பது ஒரு பொருளிலும் மனம் செல்லாமல் இருப்பது. ஞானம் என்பது ஒரு பொருளும் தோன்றாதிருப்பது. என்றால் அந்நியத்தை நாடாதிருத்தல் வைராகியம் அல்லது நிராசை. தன்னை விடாதிருத்தல் ஞானம். 27. விசாரணைக்கும் தியானத்திற்கும் பேதம் என்ன? விசாரணையாவது தன்னிடத்திலேயே மனதை வைத்துக் கொண்டிருப்பது. தியானமாவது தன்னை பிரம்மென்றும் சச்சிதானமென்றும் பாவிப்பது. 28. முக்தி என்றால் என்ன? பந்தத்தில் இருக்கும் தான் யாரென்று விசாரித்து தன் யதார்த்த சொரூபத்தை தெரிந்து கொள்வதே முக்தி. ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து.